ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கத்திரிக்காய் நான் இப்போ எடுத்துக்கிற பொருள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் நெல்லிக்காய் அளவு புளி, பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் பருப்பு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் போட்டு. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் பொரியும் போதே அதில் கொஞ்சம் வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், ஒரு 15 போல். தக்காளி ஒரு 2 தக்காளி, இது 2 தக்காளியை நான் ஸ்மாஷ் பண்ணி அரைச்சி விட்டுக்கிட்டேன். இப்போது 2 நிமிஷம் வரைக்கும் அந்த தக்காளி ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா இது பண்ணிக்கலாம், கிளறிக்கோங்க. வெங்காயம் நல்லா கிளறணும் அப்படிங்கிறது இல்லை, வெங்காயம் அரைக்குறையாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இதில் கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. இப்போது முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா சிலர் குழம்பு முடிகிற ஸ்டேஜிலுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போடுவாங்க, ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் போட்டேன். அதோட கூட எல்லாத்தையும் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் வதங்கினதுக்கப்புறம் அதில் உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீர் தூள், இது 4 தான் போட போகிறேன். உப்பு 3 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். 3 ஸ்பூன் இப்போ போடுறேன். உப்பு போட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போடுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஏன்னா ஏற்கனவே நான் பருப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டேன், அதனால் மஞ்சத்தூள் கம்மியாக போட்டுக்கிறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன். சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது, இது நானே தனியாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் எல்லா பொடியும். அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், காரத்துக்கு ஏற்றபடி. சிலர் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னாங்கன்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இந்த டேஸ்ட்டுக்காக இந்த பொடி எல்லாமே நல்லா காயில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கிளறுங்க. இப்போ தண்ணி 150 ml பிடிக்கும் அந்த கிளாஸு. 150 ml வாட்டர் அதில் ஊற்றுறேன். இப்போது கொஞ்சம் ஒரு கொதி லைட்டாக வரும்போது பருப்பு தண்ணி அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பு தண்ணியை நான் அதில் ஊற்றுறேன், பருப்பு அதில் ஊற்றுறேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். கொத்தமல்லியை பருப்பில் போட்டு கடைஞ்சி நீங்கள் அதுக்கப்புறம் அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வரக்கூடாது. விசில் வர்ற மாதிரியான அந்த சிம்டம்ஸ் காட்டும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், காய் எல்லாமே கூட முழுசாக இதுவாகலை. அது கத்திரிக்காயெலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் நம்ம ஒரு விசிலுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா. அதனால் பார்த்து பக்குவமாக அந்த இடத்துல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இப்போது புளி தண்ணியை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து புளி தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து, ரொம்ப கொதிக்கக்கூடாது. சாம்பார் மட்டும் ஒரு லிமிட்டுக்கு மேலே கொதிச்சிருச்சு அப்படின்னா நல்லாவே இருக்காது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் சுட சுட சாப்பாட்டில் வச்சு நல்லா, இது கூட ஒரு வெஜிடேரியனாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் அதை வச்சு சாப்பிடலாம்.
நான் வெஜிடேரியனாக இருந்தாங்க அப்படின்னா சிக்கன் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.